முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் அமைக்கப்பட்ட தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு குழு கேரள அரசு மீண்டும் எதிர்ப்பு. காமன்வெல்த் போட்டிகளில் நடந்துள்ள ஊழல் விவகாரம், சுரேஷ் கல்மாடி விரைவில் கைதாகிறார். அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரிப்பு, கட்டுப்படுத்தும் முயற்சியில் பிரணாப் முகர்ஜி தீவிரம். ராசா கைது செய்யப்பட்ட விவகாரம், பெரம்பலூரில் 2வது நாளாக திமுக அராஜகம். வணக்கம். விரிவான செய்திகள். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தொழில்நுட்ப ஆலோசனை அளிக்க ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டதற்கு கேரள அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை அதிகரிப்பது தொடர்பாக தமிழக கேரள மாநிலத்திற்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது. அணையின் நீர்மட்டத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் கருத்திற்கு கேரள அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அணையின் உறுதித்தன்மை குறித்து உச்சநீதிமன்றம் முன்னாள் தலைமை நீதிபதி AS ஆனந்த் தலைமையிலான ஆய்வர் குழு கடந்த டிசம்பர் மாதம் ஆய்வு நடத்தியது. இதையடுத்து தொழில்நுட்ப விவகாரங்கள் குறித்து ஆலோசனை அளிப்பதற்காக ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கேரள அரசு, இந்த குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள AK கஞ்சு கடந்த 2000 ஆண்டு மத்திய அரசு நியமித்த வல்லுநர் குழுவில் உறுப்பினராக இருந்தவர் என்றும், இந்த குழுதான் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த பரிந்துரை செய்தது என்று குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் முல்லை பெரியாறு அணை விவகாரத்திற்கான தொழில்நுட்ப இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ள S கோஷின் நியமனம் முரணானது என்று கேரள நீர்வளத்துறை அமைச்சர் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த விடாமல் கேரள அரசு தொடர்ந்து பல்வேறு இடையூறுகள் அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் ராசா கைதானதை தொடர்ந்து காமன்வெல்த் போட்டிகளில் நடந்துள்ள முறைகேடுகள் தொடர்பாக சுரேஷ் கல்மாடியும் கைது செய்யப்படக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. புதுதில்லியில் காமன்வெல்த் போட்டிகள் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளில் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்தது. இதையடுத்து காமன்வெல்த் போட்டி ஊழலில் தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சுரேஷ் கல்மாடியை காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு செயலாளர் பதவியிலிருந்து நீக்கி காங்கிரஸ் கட்சி உத்தரவிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து காமன்வெல்த் போட்டிகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பதவியில் இருந்தும் அண்மையில் சுரேஷ் கல்மாடி நீக்கப்பட்டார். இதற்கு பதிலளித்த அவர், தம்மை நியமித்தது ஒலிம்பிக் கமிட்டிதான் என்றும், எனவே தம்மை நீக்குவதற்கு ஒலிம்பிக் கமிட்டிக்கு தான் உரிமம் உண்டு என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ராசா கைது செய்யப்பட்டதைப் போல காமன்வெல்த் போட்டிகளில் ஊழல் நடந்துள்ளது தொடர்பாக சுரேஷ் கல்மாடியும் கைது செய்யப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு இந்த கைது நடவடிக்கை இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று மத்திய நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜியிடம் விலைவாசி உயர்வு குறித்து கேள்விகளுக்கு அவர் பதில் அளித்தார். அப்போது நாளுக்கு நாள் அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது அரசிற்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்று தெரிவித்தார். எனினும் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், விண்ணை முட்டும் விலை உயர்வால் நாட்டு மக்கள் அவதிப்படுவதை தடுக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த விலைவாசி உயர்வு மிகப்பெரிய சவாலாக இருந்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து விவாதிக்க வரும் 8ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அழைக்க உள்ளார். விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதித்தது, சர்க்கரை ஏற்றுமதியை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது போன்ற பல முயற்சிகளில் மத்திய அரசு ஈடுபட்ட போதும் தொடர்ந்து அதிகரித்து வரும் உணவு பணவீக்கம் மிகப்பெரிய சவாலாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதிதான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேச அனைத்து மாணவர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் நேற்று பிரதமர் மன்மோகன் சிங்கை புதுதில்லியில் சந்தித்து பேசினார்கள். அப்போது அருணாச்சல பிரதேசம் சீனாவிற்கு சொந்தமான பகுதி என்று சீனா தெரிவித்து வருவதோடு தனது வரைபடத்தில் அருணாச்சல பிரதேசத்தை இணைத்துள்ளது குறித்து பிரதமரிடம் மாணவர் சங்கத்தினர் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த பிரதமர் மன்மோகன் சிங், அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாகத்தான் இருந்து வருகிறது என்றும், இனிமேலும் அவ்வாறாகத்தான் இருக்கும் என்றும் தெரிவித்தார்.
சீனாவின் வரைபடத்தில் அம்மாநிலத்தில் இந்தியாவின் பகுதியாக காட்டவில்லை என்பதால் உண்மை நிலையை மாற்ற முடியாது என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் தீர்மானமாக தெரிவித்ததாக மாணவர் சங்கத்தினர் கூறினர். மேலும் அருணாச்சல பிரதேசத்தில் குடியிருப்பவர்களுக்கு தனி காகிதத்தில் சீன அரசாங்கம் விசா வழங்கி வருவது குறித்த பிரச்சினையை தீர்ப்பதற்கு மத்திய அரசு தீவிரமான நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது சொந்த மாவட்டமான பெரம்பலூரில் 2வது நாளாக நேற்றும் திமுகவினர் கலவரத்தில் ஈடுபட்டனர். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் நடந்த முறைகேடுகள் சம்பந்தமாக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவை நேற்று முன்தினம் சிபிஐ கைது செய்தது. அவருடன் முன்னாள் அரசு ஊழியர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராசாவின் சொந்த மாவட்டமான பெரம்பலூரில் திமுகவினர் பயங்கர ரகளையில் ஈடுபட்டனர். இந்த கலவரத்தில் ஏராளமான பேருந்துகளின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டது. வணிக நிறுவனங்கள் வலுக்கட்டாயமாக மூடப்பட்டது. இதையடுத்து பதற்றமான சூழல் மாவட்டம் முழுவதும் நிலவியது. ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்நிலையில் மேலும் வன்முறை நிகழலாம் என்ற அச்சத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. இதையடுத்து நேற்றும் திமுகவினர் பல்வேறு இடங்களில் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக கல்லூரி பேருந்து ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டதுடன் ஏராளமான அரசு பேருந்துகளும் கல்வீசி தாக்கப்பட்டது. பெரம்பலூரில் 95% வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகள் 2வது நாளாக மூடப்பட்டிருந்தது. இதையடுத்து மாவட்டம் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டு மேலும் வன்முறை நடைபெறாமல் இருக்க தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ராசாவை 5 நாள் சிபிஐ காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ராசா ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு திஹார் சிறையில் உள்ள சிபிஐ பிரிவு வளாகத்தில் அடைக்கப்பட்டிருந்தார். நேற்று புதுதில்லியில் உள்ள பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ராசாவுடன் கைது செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சித்தார்த் பெகுரா, ராசாவின் உதவியாளராக இருந்த சந்தோலியா ஆகியோர் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் அமைச்சராக இருந்த ராசா சுவார் மற்றும் யுனிடெக் நிறுவனங்களுக்கு விதிமுறைகளை மீறி முறைகேடாக உரிமம் வழங்கியதாக தெரிவித்தார். அப்போது ராசா மீதான குற்றச்சாட்டிற்கு முறையான ஆதாரங்கள் இல்லை என்று அவரது வழக்கறிஞர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த சிபிஐ வழக்கறிஞர் சுவார் மற்றும் யுனிடெக் நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்கியதன் மூலம் அரசுக்கு 22,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்தார். இது சம்பந்தமாக ராசா உள்ளிட்ட 3 பேரிடமும் மேலும் விசாரணை நடத்த வேண்டியிருப்பதால் சிபிஐ காவலில் வைக்க உத்தரவு இடுமாறு நீதிபதியை சிபிஐ வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டார். அதனை ஏற்று 5 நாட்களுக்கு ராசாவையும் மற்ற இருவரையும் சிபிஐ காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். கைது செய்யப்பட்ட மூவரையும் ஒரே நேரத்தில் விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இன்று முதல் விசாரணை நடைபெறவுள்ளது. எகிப்தில் அதிபர் முபாரக்கின் ஆதரவாளர்களுக்கும் எதிர்ப்பாளர்களுக்கும் இடையே தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதலை அடுத்து தலைநகர் கெய்ரோ போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. எகிப்தில் 30 ஆண்டுகாலமாக ஆட்சியில் இருந்து வரும் முபாரக்கிற்கு எதிராக அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வறுமை, வேலையில்லா திண்டாட்டத்திற்கு பொறுப்பேற்று முபாரக் பதவி விலக வேண்டும் என்று கோஷம் எழுப்பி வருகின்றனர். அங்குள்ள தாரிர் சதுக்கத்தில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி கடந்த ஒரு வாரமாக நடத்தி வரும் போராட்டத்திற்கு எதிராக அதிபரின் ஆதரவாளர்கள் சுமார் 20,000 பேர் துப்பாக்கியுடன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் இரு தரப்பினர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்தனர். எகிப்தில் கலவரம் உச்சக்கட்டத்தை அடைந்ததை அடுத்து அமெரிக்க அதிபர் ஒபாமா முபாரக்கை பதவி விலகுமாறு வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் பதவி விலகியே தீர வேண்டும் என்று லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றிணைந்து குரல் கொடுத்து வரும் நிலையில் மாட்டேன் என்று முபாரக் பிடிவாதமாக உள்ளார். போராட்டக்காரர்களுக்கு எதிராக இராணுவத்தை பயன்படுத்தும் அதிபரின் முயற்சியும் தோல்வியடைந்துள்ளது. அதிபர் முபாரக்கின் இந்த செயலால் தலைநகர் கெய்ரோ போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. செப்டம்பர் மாதம் நடைபெறும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று முபாரக் அறிவிப்பு விடுத்துள்ள போதிலும் போராட்டக்காரர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.